தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவில்பட்டியில் தீப்பெட்டி, கடலை மிட்டாய் உள்ளிட்ட சங்க பிரதிநிதிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாடி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எத்தனால் தொழிற்சாலைகள் 1200 டன் மக்காச்சோளம் இதுக்கு மட்டும் தயாரிப்பு. அப்படின்னா ஒரு நாளைக்கு 12,000 மூட்டை வேணும் மக்காச்சோளம். மக்காச்சோள பயிர் அடுத்த காலகட்டத்திலே நல்ல விலை கிடைக்கும். விவசாயிகளுக்கு மக்காச்சோளம் பயிரிடுற விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். ஏன்னா அது ஒரு 90 100 நாள் வரைக்கும் தான் அந்த பயிர். அதையெல்லாம் ஊக்குவித்திருக்கு எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும். அதே போல் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மானாவாரி பயிர் வகைகள் அதிகமாக செய்கிறாங்க, பருத்தி அதிகமாக விளைவிக்கிறாங்க. இந்த பொருட்கள்லாம் நியாயமான விலை கிடைப்பதற்கு எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும். இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த பட்டாசு தொழில், இந்த கடலை மிட்டாய், இந்த 2 தொழிலுமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். இந்த 2 தொழிலும் சிறக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு உங்களுக்கு துணை நிற்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, இங்கே வந்திருக்கின்ற தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கங்கள், அதுபோல் கடலை மிட்டாய் உற்பத்தியாளர் சங்கங்கள், விற்பனை சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று எங்களுக்கு ஆதரவு தெரிவித்ததற்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசாக எங்களுடைய அரசு இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.